அனைவருக்கும் வணக்கம். இது வெங்கட்ராமன் பேசுறேன். நாம இன்னைக்கு தட் இஸ் நவம்பர் 21, 2024 அன்னைக்கு நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் அண்டு நாளைய வியூ அது எப்படி போகுங்கிறதுக்குண்டான இதையும் நம்ம இப்போ பார்க்குறோம். அதே சமயத்தில் நான் இப்போ ஒரு ஸ்டாக்கை ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இன்ஃபோசிஸ். அதனோட வியூவை கூட நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஓப்பன் ஆனது 23,488, அதாவது 30 பாயிண்ட் கம்மியாக தான் ஓப்பன் ஆச்சு. அண்டு ஹிட்டு ஹையாக போனது 23,507, அண்டு லோவாக வந்தது 23,263. 644 பாயிண்ட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் ஹை பாயிண்ட் ஆஃப் தி டே டு த லோ பாயிண்ட் ஆஃப் தி டே வந்திருக்கு. கடைசியில் முடிவடைஞ்சது 23,349, அதாவது 168 பாயிண்ட் கம்மியாக முடிவடைந்திருக்கிறது. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இந்த கேண்டில் லோவில் டிசெண்டிங் சேனலாகவே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ அது முக்கியமான இடத்துல இப்போ வந்திருக்கு, அதாவது 23,349. இதை விட்ட கீழே இறங்குச்சுன்னா என்ன வரும்? 22,800 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதில் 24,000 அண்ட் எபோவ் 2,400 போட்டிருக்கேன், தப்பு. அதில் 24,000க்கு மேலே போச்சுன்னா அந்த புல்லிஷ் மொமெண்டம் இந்த மேலே இருக்கு. 22,800 கீழே வந்துருச்சுன்னா அது பேரிஷ் மொமெண்டம், அதாவது நிஃப்டி இன்னும் கரடியின் பிரிவு. மெயினாக இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு 168 பாயிண்ட் கம்மியானதுக்கு மெயின் காரணம் என்னன்னு சொல்லலாம்னா, இந்த அதானி குரூப் யூஎஸ் கோர்ட் அதானி குரூப் ஏதோ லஞ்சம் கொடுத்து கான்ட்ராக்டை வின் பண்ணதாகவும், அதன் அடிப்படையிலே அதானி குரூப் இந்த சோலார் பேனல் அண்ட் சோலார் டார்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் லஞ்சம் கொடுத்து அந்த கான்ட்ராக்டை வின் பண்ணதாக ஒரு குற்றம் சாட்டியிருக்கு யூஎஸ் கோர்ட்டு. ஆனால் அதை அதானி குழுமம் மறுத்திருக்கு. என்னதான் இருந்தாலும் யூஎஸ் கோர்ட்டு குற்றம் சாட்டியது அது இன்றைய மார்க்கெட்டில் நெகட்டிவாக பார்க்கப்பட்டது. அதனால தான் இன்னைக்கு பங்குச்சந்தை அதானி குரூப் எல்லாம் 20% மேலே, 20% மேலே இல்லை, 20% கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதானி குரூப் ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம 24,000க்கு மேலே போச்சுன்னா புல்லிஷ் மொமெண்டம் கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லலாம். 22,800 கீழே போச்சுன்னா அது பேரிஷ் மொமெண்டம். இதை நான் எதுக்கு இந்த 24,000 22,800ன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு இருந்தாலும் ஒரு ஐடியா, இது கன்ஃபார்ம்டு கிடையாது, ஒரு ஐடியா. இப்போ நாளைக்கு திரும்ப மார்க்கெட்டும் இறங்குறதா இருந்தால், ஸோ நம்ம 24,000க்கு மேலே இருக்கிற ஏதாச்சும் ஒரு கால் ஆப்ஷனை நம்ம செல் பண்ணால் நமக்கு அதில் லாபம் கிடைக்கலாம். எதுவுமே உறுதியிட்டு சொல்ல முடியாது, ஏன்னா திடீர்னு மார்க்கெட் திரும்பலாம், திரும்பி மேலே போனாலும் போகலாம். இந்த நார்மல் கண்டிஷனில் இது பண்ணால் சிலருக்கு இந்த கால் ஆப்ஷனில் லாபம் கிடைக்கலாம். அதனால்தான் இது இதுக்கு மேலே போனால் என்று ஒரு வரையறை கொடுத்து சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த பொசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஐடியா யூஸ் பண்ணி, இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி தே ஹவ் டு டேக் தேர் ஓன் டிசிஷன். அவங்களுடைய முடிவை அவர்களையே தீர்மானித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ அடுத்தது பேங்க் நிஃப்டிக்கு நம்ம போகலாம். பேங்க் நிஃப்டி இன்று என்ன செஞ்சிருக்குன்னு பார்த்துடலாம், அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம்.
ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆனது 50,625க்கு ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது ஒரே ஒரு பாயிண்ட் தான் கம்மியாக இருக்கு. சரி, ஃப்ளாட்டாகவே ஓப்பன் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். மேலே போனது 50,252, கீழே வந்தது 49,787, 865 பாயிண்ட் ஸ்விங்கு. மேலே இருந்து கீழே ஹைட்லேருந்து ஹை ஆஃப் பாயிண்ட் ஆஃப் திட்டிலேருந்து லோ பாயிண்ட் ஆஃப் திட்டிக்கு கடைசியாக முடிவடைந்தது 50,372, 253 பாயிண்ட் கம்மியாக முடிவடைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த சாண்டில்ஸ்டிக் பேட்டர்னை பார்த்தோம்னா என்ன ஆகுது, என்ன நமக்கு தெரியுதுன்னா, இதுக்கு பேர் 3 மெத்தட்ஸ் ஃபாலிங் 3 மெத்தட்ஸ் பேட்டர்ன் அப்படிம்பாங்க. அதாவது இது என்னன்னா, இட் இஸ் கண்டினியூஷன் ஆஃப் தி பேரிஷ் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் வந்து ஒன்லி திங் இஸ் தட் இந்த கேண்டில் ஃபுல்லாக வரல. அது வந்தால் தான் பேரிஷ் மொமெண்டம் கண்டினியூஷன் சொல்லலாம். அது இல்லாததுனால இதனுடைய சக்ஸஸ் ரேட் வந்து நமக்கு வந்து சக்ஸஸ் ரேட் வந்து ஒரு 50% வேணால் வச்சுக்கலாம். %50 வேணால் வச்சுக்கலாம் இதனுடைய சக்ஸஸ் ரேட்டு. ஸோ இது கம்ப்ளீட்டாக நம்ம இது சொல்ல முடியாது. இருந்தாலும் இதோட பேர் ஃபாலிங் 3 மெத்தட்ஸ் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இங்கே லாங் பிக் கேண்டில் ஃபைனல் மூமெண்ட் ஆஃப் தி டே ஒரு பை வந்திருக்கு. அதனால் இது ஃபாலிங் 3 மெத்தட்ஸ் பேட்டர்ன் வந்திருக்கு. பட் ரிலையபிலிட்டி இஸ் லோ, மினிமம் கம்மியாக தான் ரிலே பண்ணலாம், நம்பலாம். ஏனியோ இதோடைய பேட்டர்ன் இப்படி சொல்லுவாங்க, ஃபாலிங் 3 மெத்தட்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 52,200க்கு மேலே போச்சுன்னா அது புல்லிஷ் மொமெண்டம் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல 49,500 கீழே வந்துருச்சுன்னா அது வந்து பேரிஷ் மொமெண்டம் கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லலாம். நாளை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறோம், அதாவது இன்ஃபோசிஸ். அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இன்ஃபோசிஸ் வந்து கொஞ்சம் ஹையில் போச்சு, திரும்ப லோவில் வந்துருச்சு. இருந்தாலும் இன்னைக்கு வந்து ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் இன்டிசிஷனாக இருக்குது. டோஜி டைப் ஆஃப் கேண்டில், ஒரு பிக் ரெட் கேண்டில் வித் ஹையர் விக் அட் தி டாப் அண்ட் இந்த லோயர் விக்லையும் ஹையாக தான் இருக்குது. ஸோ நாளைக்கு க்ளோஸ் ஆனது எஸ்டர்டேஸ் க்ளோஸை விட கொஞ்சம் மேலே க்ளோஸ் ஆனதுனால, ஹைக்கு போனதுனால எஸ்டர்டேஸ் ஹையை விட இன்னைக்கு ஹை ஆஃப் ஹை போயிருக்குன்னு நம்ம பார்க்கத்தான் தெரியும். ஸோ இது எது வரைக்கும் நாளைக்கு இது மேலே போகலாம். இப்போ அதுக்கு வந்து நம்ம இதை பார்த்தா தெரியும். நம்ம க்ளோசிங் லைன் சார்ட் பார்த்தோம்னா எப்படி வருது, இப்படி வந்து இது போட்டு இது முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வரலாம் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணால், இப்படி வந்து ஒரு டிப் வந்துட்டு திரும்ப ஏறலாம், டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இது ஒன் மெத்தடு. இல்லை, இந்த டபுள் இங்கே ஒரு ஹேண்ட் வந்திருக்கு, இங்கே ஹேண்ட் வராததுனால என்ன ஆகலாம், இது ஹேண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இந்த ஹேண்ட் இது வரைக்கும் வரலாம், இது வரைக்கும் வரலாம், வந்துட்டு அப்புறம் நாளைக்கு மேலே போகலாம். ஸோ நம்ம வி ஷால் சி வாட் ஹேப்பன்ஸ். நம்ம நாளைக்கு என்ன நடக்குன்னு பார்ப்போம். 1880க்கு மேலே போச்சுன்னா அது புல்லிஷ் மொமெண்டம்னு நம்ம சொல்லலாம். 1780க்கு கீழே வந்துச்சுன்னா அது பேரிஷ் மொமெண்டம்னு நம்ம சொல்லலாம். ஈவன் நம்ம அந்த அடுத்தது கூட ஒரு ஃபிப்னாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டால் கூட என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபிப்னாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே கீழே இருந்து மேலே வரைக்கும் போயிட்டு அப்புறம் கன்சால்டேட் பண்ணிட்டு இப்போ இது வந்திருக்கு.
ஸோ எது வரைக்கும் அது ரீட்ரேஸ்மெண்ட் 61.8ங்கிறது இங்கே இருக்குது 1782க்கு காமிக்குது இல்லையா? அது வரைக்கும் வரலாம். இல்லை இதை மேற்கொண்டு இதை பிரேக் பண்ணி மேலேயும் போகலாம். ஸோ இது எப்படி வேணாலும் போகலாம். ஒன்று மேலேயும் போகலாம், இல்லை கீழே வரலாம். இட் இஸ் அன் இன்டிசிஷன். ஸோ வி ஷால் சி வாட் ஹேப்பன்ஸ் டுமாரோ. நாளை என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இது என்னுடைய சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டையும் இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத பொறுத்து உங்களுடைய கமெண்ட்டையும் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தமைக்கு மிக்க நன்றி.